கூறட்டும். பல முறை சவால் விட்டேன், பல முறை சவால் விட்டாச்சு, ஒன்னு அங்க செல்ஃப் எடுக்கல. ஏங்க நான் கொடுக்கிற சவாலுக்கு ஏற்றுட்டு வர வேண்டியதானே? அங்க போய் கோயம்புத்தூர்ல மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையில இருந்து பேசிட்டு இருக்காரு திரு ஸ்டாலின் அவர்களே. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் தனி மாவட்டமாக கொடுக்கப்பட்டது. தனி மாவட்டம். இதே மாவட்ட மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று, இங்க இருக்கின்ற தலைவருடைய வேண்டுகோளை ஏற்று பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 350 கோடியில கட்டி கொடுத்தோம். இப்படி ஒரு திட்டமாவது கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களா? நான் கடைசியா அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தது என்பது புள்ளி உரத்தோட சொல்றேன். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இந்த ஓசூர் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. ஸ்டாலின் அவர்களே, இந்த மாவட்டத்திற்கு முத்து முத்தான திட்டங்களை கொண்டு வந்து நெஞ்சை நிமித்தி உங்கள் முன் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை ஒரு மாவட்டத்திலாவது செய்திருக்கின்றீங்களா? இல்ல. அவர் முதலமைச்சர் ஆனதிலிருந்து அவை அப்பா பெயரை வைப்பதிலேயே குறிக்கோளா இருக்கிறார். அவருடைய அப்பா பெயர் வைக்க வேணும். அதுக்கு ஒரு அங்கங்க ஒரு நூலகத்தை கட்டுவாரு, அவை அப்பா பெயரை வைப்பார். இல்லைன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அண்ணா திமுக ஆட்சி மத்திய அரசு மாநில அரசு நிதிகள் மூலமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வந்தோம். அந்த திட்டத்தில் அவருடைய அப்பா சிலை வைப்பார். போக்குவரத்து அங்கங்க பேருந்து நிலையம் அமைக்கிறோம், அங்க போய் அப்பா சிலை வச்சு திறப்பார். சிக்கர் நாம கொண்டாந்த திட்டத்துக்கு சிக்கர் ஒட்டுவார். நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுக்கிட்டு இருக்கார். இது நியாயமா?